ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா என்று உன்னுடன் பேச வேண்டும். நீ சற்று என்னுடன் பேசிவிட்டு செல். என் குழந்தையே, எய்த அம்பும் இழந்த காலமும் ஒன்றுதான். அவை நிச்சயம் மீண்டும் திரும்பாது. ஆதலால் நீ இருக்கும் காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி உன் வாழ்வில் வெற்றி பெறு. என் குழந்தையே, உனக்கு யாருமே இல்லாத காலத்தில் நம்பிக்கை மற்றும் பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் துணை கொண்டு செயல்படு. நிச்சயம் வெற்றி உன் வசம். நீ புலம்புவதாலும் வருந்துவதாலும் உன் சூழல் என்றுமே மாறாது. நிச்சயம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே உன் சூழலானது சிறப்பாக மாறும். இதுவரை உன் வாழ்வில் நிகழ்ந்தவைகளுக்கு நீ முற்றுப்புள்ளியாக இரு. இனி வாழ்வில் நிகழவிருப்பவைகளுக்கு நீ ஆரம்ப புள்ளியாக மாறு. என் குழந்தையே, வண்ணத்தை வைத்து மனிதர்களை ஒருபோதும் தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, அவர்களின் எண்ணத்தில் உண்டு. நீ 1000 விருப்பங்கள் கொண்டிருக்கலாம், ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. இழப்புகளை பற்றி நினைத்து நீ வருந்தாதே. ஏனென்றால் உயிரைத் தவிர எதை இழந்தாலும் நீ மீண்டும் அடைய முடியும். நீ எவ்வளவுதான் ஒதுங்கினாலும் எங்கு சென்று பதுங்கினாலும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலை நிச்சயம் நீ எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். மலையை கண்டு ஓடி ஒளியும் காகமாக இருக்காமல் மலை மேகத்தை தாண்டி பறக்கும் கழுகாக இரு என் செல்வமே. என் அன்பு குழந்தையே, நீதி வேண்டி யாரையும் எதிர்பார்க்காதே. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் அவர்களிடம் ஒரு விளக்கம் இருக்கும். உன் சம்மதமின்றி உன் வாழ்வை யாராலும் மாற்ற முடியாது. இதுவே நிதர்சனம். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் சிந்தனையாக இருக்கட்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்று எப்போதும் யோசிக்காதே. அவ்வாறு யோசித்தால் நீ செய்ய வேண்டிய செயலை செய்ய முடியாமல் போய்விடும். விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பதில்லை. அதுபோலே பழகும் எல்லா உறவும் நிலைப்பதில்லை. இதனை சற்று சிந்தித்து செயல்படு. செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு விளைவுகளை பற்றி யோசிக்காதே. வினைகள் விளைவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் ஒருபோதும் தராதே. உறுதி கொண்ட நெஞ்சம் உனக்கிருந்தால் உன் வாழ்வில் எந்த நிலையிலும் வெற்றி பெற முடியும்.